மோடி பற்றி ஒரு பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி சொல்றாரு, இவிஎம் அல்ல எம்விஎம் சொல்றாரு. அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இல்ல, மோடி ஓட்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அவருக்கு அதுல டவுட் இருக்கு. சட்ட நாடாளுமன்றத்தில் மனிஷ் திவாரி பேசுறார், அதை எதிர்த்து பேசுகிறார். ஆனால் அகில இந்திய அளவில் இந்த போராட்டம், எதிர்கட்சிகளின் போராட்டம் வலுப்பெற்றிருக்க வேண்டுமா இல்லை? அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன் இந்த தேக்கம்? விடுதலை சிறுத்தைகள் தேசிய கட்சி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தேசிய அளவிலே வலுப்பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சி அல்ல. ஆனால் நமக்கு பதறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் பதறுகிறோம். இவிஎம்மில் முறைகேடு நடக்கிறது, மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று பயப்படுகிறோம், பதறுகிறோம். வந்தால் என்ன ஆகும் கற்பனையே செய்ய முடியாது, விளக்கவே முடியாது. எதுவும் நடக்கும். மோடி அப்படி தயாரிக்கப்பட்டவர். எந்த எத்திக்ஸ் எதுவும் கிடையாது, மொராலிட்டி கிடையாது. ஐயோ பாவம் என்று எண்ணுகிற இரக்கம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு சனாதன கும்பல். புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும். தில்லுமுள்ளு செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, நேர்மையாய் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற கும்பலின் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுவதெல்லாம் மாறுதல் சம்பந்தமாகத்தான் பேசுவார்கள். நீதி நெறியை பற்றி பேசுவார்கள். யோகிகளாக தங்களை காட்டிக் கொள்வார்கள். ராமர் கோயிலை திறப்பதற்கு 10 நாள் விரதமெல்லாம் இருப்பார். ஆனால் அதை அரசியல் மேடையாக பயன்படுத்துவார். மக்களவையிலேயே ஒரு பிரதமர் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசியதில் பதிலளிக்கக்கூடிய ஒரு பிரதமர் குடியரசுத் தலைவர் என்ன பேசினார் என்று பேசவே இல்லை. காங்கிரஸை பார்த்து நக்கல் அடிக்கிறார். 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கிறார். நீங்கள் இன்னும் உயரமான இடத்திலே போய் உட்கார போகிறீர்கள் என்று நையாண்டி செய்கிறார். என்ன உயரமான இடம் என்றால் கேலரியில் போய் உட்கார போகிறார்களாம். இவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெறப் போகிறார்களாம். அதில் 370 பிஜேபி மட்டும் வெற்றி பெறுமா? அதுதான் நம்முடைய ஐயா சொன்னார். இது ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் டு தி எலெக்ஷன் கமிஷன். தேர்தல் ஆணையத்துக்கு நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி தில்லுமுழு வேலையை பண்ணு. பிஜேபி 370 வரணும், கூட்டணி கட்சி 30 வரணும். கூட்டணி கட்சி கூட வளரக்கூடாது பாருங்க. அதில் எவ்வளவு பெரிய கஞ்சத்தனம் பாருங்க. கூட இருக்கிற கூட்டணி கட்சியில் ஆளுக்கு 1 2 தான் வரணும். ஆல் இண்டியா லெவலில் 30 இடங்கள்ல தான் வரணும். பிஜேபி 370, மொத்தம் 400. என்ன பொருள்? அந்த அளவுக்கா இந்தியாவில் இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து பாலாறும் தேனாரும் ஓடுகிறது. மக்கள் மகிழ்ச்சியிலே திளைக்கிறார்கள். விலைவாசி உயர்வு இல்லை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இல்லை, விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களின் பண்டங்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கிறது. அவர் சொன்னதை போல ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இந்த 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறார். மகிழ்ச்சியில் மக்கள் திளைக்கிறார்களா என்ன? அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் தலா 15 லட்சம் போடப்படும் என்று சொல்லி அப்படி போட்டு என் அக்கௌண்ட்ல 15 லட்சம் இருக்கிறது, மோடிக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் என்ற நிலையா இங்கே இருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் மோடிக்கு எதிரான நிலைதான் இருக்கிறது. ஜிஎஸ்டியால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சிறு குறு தொழில்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன. பொதுத்துறைகள் தனியார் மயமாக்கப்பட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்க்கப்படுகிறது. அதானி தொடாத துறைகளே இல்லை, செய்யாத தொழிலே இல்லை. இதற்கெல்லாம் மோடிதான் காரணம். இது அதானி என்கிற தனிநபரின் உழைப்பால் விளைந்த ஒன்றல்ல. மோடியின் பினாமி அதானி. அதனால் அதானியின் பெயரால் எல்லா சொத்துக்களும் எழுதப்படுகின்றன. மோடியின் பினாமி அதானி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் அந்த மாபெரும் மாநாட்டில், விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நான் சொன்னேன், தோழர் ஜிஆர் அவர்களும் அதை வழிமொழிந்தார், மோடி இஸ் எ ஃப்ராட் என்று நாம் சொன்னோம். இது ஆத்திரத்தில் சொன்னதல்ல, உணர்ச்சி வயப்பட்டு சொன்னதல்ல. எல்லோராலும் இன்றைக்கு
ஒப்புதல் வாக்குமூலம் தரப்படுவதைப் போல பாஜகவின் ஆதரவாளர்களே பேசக்கூடிய நிலை.